கர்த்தர் நல்லவர். இந்த இடத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி. கரங்களை தட்டி நாம் ஒரு விசை கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இன்னைக்கு பேச முடியுமான்னு தெரியல, பட் இருந்தாலும் ஏதோ பேசக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் பலனை கொடுத்திருக்கார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். ஏற்கனவே ஒரு சில வசனங்களை பார்த்திருக்கிறோம், இருந்தாலும் அதை பார்த்துவிட்டு அடுத்த பகுதிக்கு நாம் போகலாம். 15ஆம் அதிகாரம் என்பது ரொம்ப மிக முக்கியமான ஒரு அதிகாரம். இயேசு ஆரம்பிக்கும் பொழுது வித்தியாசமாக அதில் ஆரம்பிக்கிறார். நானே மெய்யான திராட்சை செடி, பிதா என் தோட்டக்காரர். ஒரு அற்புதமான ஒரு உறவை முன் குறித்து ஆரம்பிக்கிறார். நான் செடி, பிதா தோட்டக்காரர். ஏன் இங்கே இவ்வளோ அழுத்த திருத்தமாய் சொல்லுகிறார் என்றால், ஏற்கனவே திராட்சை செடி அல்லது திராட்சை தோட்டம் என்று உருவகமாக இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்டது. இஸ்ரவேல் மக்கள் தான் கடவுளுடைய திராட்சை செடியாக திராட்சை தோட்டமாக இருந்தார்கள். நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அவர்களோ நல்ல கனிகளை கொடுக்கவில்லை. அப்படி என்றால் அவர்களுடைய செயல்பாடுகள் முழுவதுமாக கடவுளுக்கு விரோதமாய் அமைந்தது. எகிப்திலே அடிமைதனமாய் இருந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் தமது வல்லமையுள்ள புயத்தினாலே, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பார்வோனுக்கு முன்பதாக நிரூபித்து இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். வெளியே வந்த இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்து கானானுக்கு போகணும். போகிறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய நாட்கள்லாம் இல்லை, ஏறக்குறைய ஒரு 3 மாதங்கள்ல அவர்கள் போய் சேரலாம். கொண்டு போயிட்டார் ஆண்டவர், கானானுக்கு கொண்டு போயிட்டார். ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்து பயந்து, எகிப்தில் கல்லறைகள் அல்லது சுடுகாடு இல்லைன்னா இங்கே கொண்டு வந்தார்னு அப்படின்னு கடவுளுக்கு விரோதமாக முறுமுறுக்க போய் ஆண்டவர் மோசைக்கிட்ட என்ன சொன்னார், அவங்க வனாந்திர வழி அவங்க போகட்டும். 40 நாட்கள் எப்படி அந்த வேவுக்காரர்கள் சுற்றி பார்த்தார்களோ, 40 நாட்கள், ஒரு நாளுக்கு ஒரு வருஷம் என்று 40 வருஷம் வனாந்தரத்தில் சுற்றி திரிந்தார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானை நோக்கி பயணம் செல்ல இருந்த இஸ்ரவேல் மக்கள் 2 தவிர மற்றவர்கள் எல்லாரும் வனாந்தரத்திலே மரித்து போனார்கள். 40 வருஷத்தில் 2 பேர் மாத்திரம்தான் கானானுக்குள்ளே போனார்கள். அடுத்தது யாருன்னா, இந்த வனாந்தரத்திலே இருக்கும்பொழுது பிள்ளைகளாய் பிறந்தார்கள் பாருங்க, அவங்க சந்ததி தான் கானானுக்கு போனது. கடவுள் அவர்களை நேர்த்தியாக தான் யார் என்பதை வெளிப்படுத்தி எல்லா அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தன்னை காட்டினார். ஆனால் எந்த ஒரு விஷயத்தை அவள் பார்த்திருந்தாலும் கடவுளை நம்புவதற்கோ விசுவாசிப்பதற்கோ அவளுக்கு எண்ணம் இல்லை. அவருடைய எண்ணமெல்லாம் விக்கிரகாராதனில் இருந்தது. அவருடைய எண்ணங்கள்லாம் சாப்பிடுறதில் இருந்தது. கடவுளுக்கு விரோதமாக இருந்தார்கள். ஆண்டவருக்கு ரொம்ப ஒரு மனஸ்தாபம் தான், மிகப்பெரிய ஒரு மனஸ்தாபம். ஏற்கனவே உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் மிகுந்த பாவத்தில் இருந்ததுனால தான் கடவுள் ஒரு அழிவையை கொடுத்தார். அதிலே நோவாவும் அவருடைய 3 பிள்ளைகளும் 3 மருமக்களும் மீட்கப்பட்டு 8 பேர் காக்கப்பட்டார்கள். 8 பேர்ல சந்ததி வந்தது. திரும்பவும் கடவுளை அவர்கள் சோதித்து பார்க்கிறார்கள், பரீட்சித்து பார்க்கிறார்கள். கடவுளுக்கு விரோதமாய் நடக்கிறார்கள். கடவுளுடைய அன்பை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் அவர்களை ஒரு திராட்சை தோட்டமாக, திராட்சை செடியாக பார்த்தார். ஒரு நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். அவர்களோ கனி கொடுக்கவில்லை. தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை போய்கொண்டுதான் இருந்தது. இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார், ஆசாரியர்களை அனுப்புகிறார். அனுப்பி கடவுளை தன்னை குறித்து பேசுகிறார். எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்தாலும் அவர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் அவர்களுக்கு இல்லை. அவருடைய இருதயம் கடினப்பட்டு இருந்தது. அவருடைய இருதயம் கல்லாய் இருந்தது. கடவுளுடைய அன்பை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அன்றைக்கு தான் அப்படி என்றால் இன்றைக்கும் இருக்கிறது என்றால் இன்றைக்கும் அப்படி இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்ற பேர் உண்டு, ஆனால் கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் சம்மதமில்லாமல் வாழ்க்கை வாழக்கூடிய துணிவு மக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஒருவர் இப்படியாக சொன்னார், கிறிஸ்தவத்திலே 100%
2% கூட உண்மையுள்ள மக்கள் இல்லை என்று சொன்னார். 100% கிறிஸ்தவ மக்களில் 2% மக்கள் கூட கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறார்களா என்பது கடினமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு சுயநலம் அதிகமாக இருக்கிறது. சுயநலத்திற்காக வாழக்கூடிய மக்கள் இன்னைக்கு பெருகி இருக்கிறார்கள். அதில் கிறிஸ்தவத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். ஒரு பக்கம் சுயநலம், ஒரு பக்கம் அந்தஸ்து, இன்னொரு பக்கம் ஜாதி. இந்த ஜாதி பிரச்சனை அதிகமாக போய்கிட்டு இருக்கு பாருங்க. தேவனுக்கு விரோதமான செயல்கள் என்பதை ஒரு உணர்வே இல்லாமல் அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இஸ்ரவேல் மக்கள் தான் திராட்சை தோட்டமாக இருக்கணும். ஆனால் அவளை இழந்து விட்டதினாலே இயேசு இங்கே ஆணிதரமாக அழுத்த திருத்தமாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் தான் திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர். அந்த உறவு எங்களுக்கு இருக்கிறது. அவர் பண்படுத்துகிறார், நன்றாக வளரும்படி செய்கிறார், நற்கனிகளை கொடுக்கும்படி செய்கிறார். அப்போ இந்த உறவு உருவகமாக சொல்லப்பட்டிருந்தாலும் இஸ்ரவேல் மக்கள் திராட்சை செடியாகவும் பிதா அவளை பராமரிக்கிறவரை இருந்தார். அந்த உறவு துண்டிக்கப்பட்டது என்பது தான் இங்கே காட்டுகிறார். அப்போ இந்த போதனைகள் யாருக்கு சொல்லி கொண்டிருக்கார்? 11 அப்போஸ்தலர்களுக்கு. பஸ்கா அந்த இது முடிஞ்சு, அந்த போஜனம் முடிஞ்சு ஒலிவ மலைக்கு போயிட்டு அங்கே பேசி கொண்டிருக்கிறதான வார்த்தைகள். பிறகு கெத்சமனே தோட்டத்துக்கு அவர் வருகிறார்கள். அந்த 11 அப்போஸ்தலரோடு பேசின வார்த்தைகள்லாம் சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. அவர்கள் வாழ்நாட்கள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய வார்த்தைகள். அதே போதனையை நாம் ஏன் படிக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை முறைக்கு அது தேவை. அந்த போதனை நாம் நடக்க வேண்டும், நாம் அடுத்தவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும், நாம் கனி கொடுக்க வேண்டும். நல்ல கனிகளை கொடுப்போம் என்றால் பிதா நமக்கும் அவருக்கும் உறவு இருக்கிறது, நம்ம இவரை சுத்தம் பண்ணுகிறார். நற்கனிகளை கொடுக்கும்படிக்கு தேவையான கிருபையும் பலனையும் நமக்கு அவர் கொடுக்கிறார். அதனால தான் சொல்கிறார், நானே திராட்சை செடி பிதா தோட்டகம். அப்படின்னா என்ன? நீங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள், நீங்கள் இனி அவருக்கும் உங்களுக்கும் எந்த உறவும் இல்லை என்று சொல்லிட்டு 11 அப்போஸ்தலர் சொல்லும் பொழுது சில மிக முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டு வர்றார். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நான் உங்களில் நிலைத்திருப்பேன், நீங்கள் நல்கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நான் உங்களில் நிலைத்திருப்பேன், நீங்கள் நல்ல கனிகளை கொடுப்பீர்கள். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. முடியவே முடியாதுன்னு சொல்லல. அப்போ அவர் இல்லாமலே செய்யலாம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், அவரை சார்ந்து வாழ வேண்டும் என்றால், அவரை சார்ந்த செயல்கள் அவரை சார்ந்துதான் செய்ய முடியும். கிறிஸ்தவர்கள் கடவுளோடு உறவில் வாழலாம், அல்லது கிறிஸ்தவம் என்று பெயர் வைத்து கொண்டு கடவுளும் நமக்கும் உறவு இல்லாமலும் வாழலாம். ஊழியம் அப்படிதான். கடவுளோடு இருந்தும் ஊழியம் செய்யலாம், கடவுளோடு இல்லாமலும் ஊழியம் செய்யலாம். 2 ஊழியத்திற்கும் வித்தியாசத்தை பார்க்க முடியுமா? உற்று பார்த்தா தெரியும். இந்த ஊழியத்திலே கடவுளை மகிமைப்படுத்துவார்கள், இந்த ஊழியத்திலே தங்களை மகிமைப்படுத்தி கொள்வார்கள். முடிஞ்சு போயிடுச்சு. பணம், பதவி, புகழ்ச்சிக்காக வாழ்வார்கள். இங்கே எதுவும் இல்லை, கடவுள்தான் உயர்த்தப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு வாழக்கூடியவர்கள். இன்றைக்கு 2மே நடந்து கொண்டிருக்குது. ஆனால் குறுகிய பாதையில் போகக்கூடியவர்கள் மிக மிக வெகு சிலர் மாத்திரம்தான். அகலமான பாதையில் போகக்கூடிய கிறிஸ்தவர்கள் எனக்கு அதிகமாக இருக்கிறார்கள். லேலூயா. இங்கே தெளிவாய் சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால். 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் என்ன பண்ணுவான்? அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவர் திராட்சை செடின்னு சொல்லிட்டார். இப்போ நாம் கொடிகள், அதோடு இணைக்கப்பட்டு இருப்போம் என்றால் மிகுந்த கனிகளை கொடுப்போம். அப்படி என்றால் என்ன? அவருடைய சாரம் அல்லது அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய கேரக்டர், அவருடைய தன்மைகள் நம்மில் வெளிப்படும். அந்த சாரம் நமக்குள்ளே வரணும். இதை தான் கடவுள் விரும்புகிறார். இது என்ன சாரன்றது தொடர்ந்து அப்படியே பேசிக்கிட்டு வர, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. நம்ம 11 வசனங்கள் ஏற்கனவே பார்த்தோம். இருந்தாலும் உங்களுக்கு திரும்ப புரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக மேலோட்டம் சொல்லிக்கிட்டு வரேன்.
7-8 வசனங்களை பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ நாம் அவரிலும் ஒரு வார்த்தை நம்மிலும் நிலைத்திருந்தால் என்ன கேட்போன்றது நமக்கு தெரியும். ராஜ்யத்துக்குரியவையில் எல்லாமே வேற என்னத்தை கேட்க போகிறோம்? சொந்த தேவைகளை கேட்கும்படி அவர் எதுக்கு எங்கேயுமே சொல்லலை. அது தானாகவே வரும்ன்ட்டார், அது கூட கொடுக்கப்படும்ன்ட்டார். அப்போது நமக்கும் அவருக்கும் ஒரு உறவு, அந்த உறவு ஒரு மேன்மையான உறவாக, நெருக்கமான உறவாக இருப்போம் என்றால் நம்முடைய சிந்தனைகள்லாம் எப்படி இருக்கும்? அவரை அறிவிக்க வேண்டும், அவருடைய ராஜ்யம் பெருகணும், அவருடைய ராஜ்யத்தின் வளர்ச்சி இருக்கணும். இந்த எண்ணங்கள் சிந்தனைகள் தான் இருக்கும். இதை பற்றி தான் சொல்கிறாரு யோவான் 14ஆம் அதிகாரத்தில் கூட இதை பற்றி தான் சொன்னார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். எதை செய்வார்? அவருடைய நாமத்திற்கு மகிமைக்காக. அதில் அவருடைய நாமம் மகிமைப்படணும், அதில் ஒரு நாமம் உயர்த்தப்படணும், அதில் அவர் மகிமை உயர்த்தப்பட வேண்டும் என்பது தான் அவருடைய திட்டமாக, அவருடைய பெரிதான நோக்கமாக இருக்கிறது. அதற்காக அவர் எதை வேணாலும் செய்வார். அப்போஸ்தலர் வாழ்க்கையில ஏகப்பட்ட அற்புதங்கள் நடந்ததில்லை. எல்லாமே யாருடைய நாமத்தின் மகிமைக்காக? இயேசுவுடைய நாம மகிமைக்காக. அந்த மகிமை எந்த அப்போஸ்தலரும் தனக்காக எடுத்துக்கொள்ளவே இல்லை. பவுல் ஆகட்டும், பேதுருவாகட்டும், பிலிப்பாகட்டும், சேவானாகட்டும், யாராக இருந்தாலும் சரி, தனக்கென்று அந்த மகிமை எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவரை இல்லாமல் இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, அதை உணர்ந்திருந்தார்கள். அதனால தான் இயேசு சொல்றார், நான் உங்களோடு இருப்பேன் என்றால், நீங்கள் என்னோடு இருப்பீர்கள் என்றால், நீங்கள் கேட்பது இன்னதென்பதை உங்களுக்கு தெரியும், அது நீங்கள் அதை கேட்பீர்கள் என்றால் நான் செய்வேன். நான் செய்த ஒருவன் என்னை விசுவாசித்தால் நான் செய்த காரியங்களையும் செய்வான், இதை காட்டிலும் பெரிய காரியங்களை கிரியைகளை செய்வான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ராஜ்யத்தின் மகிமைக்காக அற்புதங்கள் செய்தார், அதிசயங்கள் செய்தார், மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். நாம் அதே சிந்தனையில அதே சூழ்நிலை கடவுளோடு இருப்போம் என்றால் அதை விட பெருசாக செஞ்சுட்டு போயினே இருக்கலாம். இவையெல்லாம் அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்லிக்கிட்டு வந்துட்டு பிறகு என்ன சொல்றாருன்னா 10ஆம் வசனம் பாருங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இந்த 9ஆம் வசனத்திலிருந்து ஒரு 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. இங்கே மிக தெளிவாக சொல்லுகிறார். ஒரு விஷயத்தை பற்றி திரும்ப 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 சொல்லுகிறத பார்க்குறோம். எதை பற்றி பேசுகிறார் தெரியுமா? அன்பை பற்றி பேசுகிறார். உறவு என்பது அன்பின் அடிப்படையில் தான். அன்பு என்பது ஒன்று இருக்குமானால் அங்கே கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதல்ல இருக்கக்கூடிய ஒன்று கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் இருக்கும். அன்பு இல்லைன்னா கீழ்ப்படிதல் கிடையாது. அன்பு இல்லைன்னா கற்பனையே கிடையாது. அன்பு இல்லை என்றால் உறவே கிடையாது. இப்போ எந்த பேசணுமோ முதல்ல என்ன பண்ணுறாரு, அந்த உறவு எப்படி இருக்கும்னு பேசிக்கிட்டு வராரு. பேசிக்கிட்டு வந்து அந்த உறவினுடைய அஸ்திபாரம் என்ன என்பதை சொல்லுகிறார். உறவினுடைய அஸ்திபாரம், அதுதான் ஆரம்பம், அதுதான் பேசிக், அதுதான் ஃபவுண்டேஷன். அந்த அஸ்திபாரத்தை பற்றி பேசுகிறார். என்ன சொல்லிட்டு வராரு? 8ஆம் வசனம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அப்போ அவருடைய அன்பில் நிலைத்திருப்போமானால் நாம் அவருடைய திராட்சை தோட்டமாக இருப்போம், நாம் அவருடைய கொடியாக இருப்போம், நாம் அவருடைய சீஷர்களாக இருப்போம், நற்கனிகளை கொடுக்க முடியும், அவரை சார்ந்து இருப்போம், எந்த விஷயமாக இருந்தாலும் அவருக்கென்று நாம் நிற்போம். இதெல்லாம் எதன் அடிப்படையில் இருக்கிறது? அன்பின் அடிப்படையில் இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வரேன். இந்த 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். நிறைய விஷயங்களை அப்படியே படிப்படியாக சொல்லிக்கிட்டு வருதை பார்க்குறோம். என்ன சொல்கிறாரு? பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நான் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். கடவுள் அன்பாய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் சொல்லுவோம்ல, காட் லவ்ஸ் யூ, கடவுள் உங்களை நேசிக்கிறார். உண்மைதான், அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஏன்னா அவர் தானே படைச்சாரு, மனிதனை உண்டாக்கினார். அவர் இயற்கையை நேசிக்கிறார், மக்களை நேசிக்கிறார், எல்லாத்தையும் நேசிக்கிறார்.
நாம தான் நேசிக்கிறது இல்லை. இன்னைக்கு இயற்கையை நம்ம நேசிக்கிறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நம்மையே நம்ம நேசிக்கிறது இல்லை. இன்னைக்கு அப்படி தான் போயிட்டு இருக்கு. தான் சரீரத்தை எவனோ ஒழுங்காக பார்த்துக்கிறான்னா பார்த்துக்கிறதே இல்லையே. நம்முடைய சரீரத்தை கெடுப்பதற்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? எந்த உரிமையும் இல்லை. அப்புறம் எங்க இயற்கையை நாம் நேசிக்க முடியும்? என்ன சொல்றாரு? நீங்கள் என் அன்பிலே நிலைத்திருப்பீர்களானால், நிலைத்திருங்கள். நிலைத்திருந்தால்தான் கனிகளை கொடுக்க முடியும். அதை விவரிப்பதற்காக எவ்வளவு வார்த்தைகளை யோவான் அடுக்கிறார் பாருங்க. என்னுடைய சந்தோஷம் உங்கள் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை சொன்னேன். புரியுதா இந்த வார்த்தை? ஏதோ நடுவில் ஏதோ ஒன்று சேர்த்த மாதிரி இருக்குல்ல. முன்னாடி என்ன சொல்றாரு? நான் என் பிதாவின் கற்பனை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனையை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு அவருடைய சந்தோஷத்தை பற்றி பேசுகிறார். பேசிட்டு என்ன சொல்றாரு? இந்த சந்தோஷம் உங்களுக்கு வேணுன்றாரு. அப்போ இது என்ன சந்தோஷம்? இந்த சந்தோஷத்தை தான் முதல்ல சொல்றாரு. எனக்கும் பிதாவுக்கும் ஒரு உறவு இருக்கிறது. பிதா என்னை நேசிக்கிறார், நான் அவரை நேசிக்கிறேன். இந்த உறவு இருப்பதினாலே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அதுதான் தேவையான ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் தான் நிறைவான சந்தோஷம். இந்த உலகத்திலே வேறு எதுவும் நம்மை திருப்திப்படுத்த முடியாது. கடவுளுக்கும் எனக்கு அல்லது இயேசுவுக்கும் பிதாவுக்கும் உள்ள அந்த நெருக்கமான உறவு தான் ஒரு பெரிய சந்தோஷமாய் காட்டுகிறார். அந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு நிறைவாய் இருக்கிறது. இந்த சந்தோஷம் உங்களுக்கு நிறைவாய் இருக்க வேண்டும். எப்பொழுது நிறைவாய் இருக்கு அந்த சந்தோஷம்? நீங்கள் என் அன்பில் நிலைத்திருந்தால் அந்த சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோமா? உங்களை பார்த்து நீங்கள் கேட்டுங்க, நான் ஆண்டவர் இடத்தில் அன்பாக இருக்கிறேன். அவர் அன்பாக இருக்கிறார், எந்த கேள்வியும் அவரை கேட்க முடியாது. 100% உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் அன்பாக இருக்கிறீர்களா? அன்பாக இருப்பீர்கள் என்றால் என் கட்டளையில் கீழ்ப்படியுங்கள். என் கட்டளை கீழ்ப்படிவீர்கள் என்றால் நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறீர்கள். புரிஞ்சிச்சிங்களா? இங்கே தானே இடிக்குது நமக்கு. ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். சத்தியமா இயேசு யாருன்னு எனக்கு தெரியாது. எத்தனை முறை மறுதளிச்சாரு? 3 முறை மறுதளிச்சார். சத்தியமா யாருன்னே தெரியாது. அன்பு இருந்துச்சா? நேசம் இருந்துச்சாங்க? ஆனால் தான் ஆண்டவர் 3 முறை கேட்கிறாருங்க, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? கடைசி வார்த்தை கேட்கும் போது தான் பேதுருக்கு சுருக்குன்னுச்சு. அப்பதான் அவர் சொல்றார், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் நேசிக்கிறேனா இல்லையான்றது உமக்கு தெரியும். எவ்வளோ அழகா! எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது, எனக்கும் பிதாவுக்கும் உறவு இருக்கிறது பாருங்கள். அந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கிறோம். அவர் என்ன சொன்னாரோ நான் செய்து முடித்தேன். நான் செய்தவைகள் எல்லாம் அவர் சொன்னவைகள், ஒன்றையும் நான் மீறவில்லை. எல்லாவற்றுக்கும் 100% கீழ்ப்படிந்தேன். எனவே தான் பவுல் சொல்லுகிறார், மரண பரியந்த அவர் கீழ்ப்படிந்தவராய் இருந்தார் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதும்போது சொல்லுகிறார். அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தார். அதுதான் பிதாவிடத்தில் அவர் வைத்திருந்த அன்பு. அந்த அன்பு இப்பொழுது அவருக்கு நிறைவாய் இருக்கிறது. உலகத்தை விட்டு போக போகிறார். அந்த அன்பு எப்படி நிறைவாய் இருக்கிறது? நான் அவருக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்தேன். நான் பிதாவிடத்தில் அன்பாய் இருந்தேன், பிதா என்னிடத்தில் அன்பாய் இருக்கார். இப்பொழுது எனக்கு அந்த சந்தோஷம் நிறைவாய் இருக்கிறது. இப்போ அதே சந்தோஷம் உங்களுக்கு வேண்டும். நீங்கள் என்னுடைய கற்பனையை கை கொள்வீர்களானால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். சும்மா நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் கடவுளை நேசிக்கிறேன், நான் கடவுளத்தில் அன்பாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுறதுக்கு ஒன்றும் வேலையே இல்லை. செஞ்சு காமிங்க, செயலில் இருக்கணும். அல்லது கனிகள் வெளியே வரணும். இல்லை, அவருடைய கனிகளினாலே அவரை அவர் அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முற்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களோ?
கனி கொடுக்காது இல்லை. முற்செடி எங்கேயா கனி கொடுக்குமா? கனி கொடுக்க மாட்டாது. அப்போ கனி கொடுக்க வேண்டும் என்றால் நான் அவரிடத்தில் அன்பாயிருப்பேன். அவரிடத்தில் அன்பாயிருக்க வேண்டும் என்பது அவருடைய கற்பனைகளை கை கொள்வது. அதை தான் இங்கே விவரித்து சொல்லிக்கிட்டு வர்றார். யாருக்கு? 11 அப்போஸ்தலர்களுக்கு. இயேசு இருந்த இடத்தை அவர்கள் நிரப்ப வேண்டும். அவர்கள் இயேசு என்ன செய்தார் அதை செய்ய வேண்டும். இயேசு எப்படி மக்களை நேசித்தார் அப்படி நேசிக்க வேண்டும். இயேசுடைய பார்வையில் ஒரு மனிதன் தூரமானவன் அல்லவே அல்ல. அவன் எப்பேற்பட்ட துரோகியாக இருக்கட்டும், காட்டி கொடுக்க போகிற கடைசி நிமிஷம் வரைக்கும் யூதாசிடத்தில் அன்பு வைத்தார். முடிவு பரிந்த அன்பு வைத்தார். அதான் யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசல்ல முடிவு பரிந்த அவனிடத்தில் அன்பு வைத்தார். அவன் துணிக்கை அந்த பிரெட்டை வாங்கின பிறகுதான் அவன் வெளியே போனான். இதுதான் அவருடைய அன்பு. அப்போ இந்த அன்பு நாம் அவரிடத்தில் இருப்போம் என்றால் அந்த கீழ்ப்படிதல், அந்த கற்பனை நாம் கீழ்ப்படியணும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கிறோம்ல, அவருடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதா. என்ன சொல்றார் அவர்? இங்கே வாசிக்கிறோம் 11-12 என்ன? என்னுடைய சந்தோஷம் உங்கள் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு வெளி சொன்னேன். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும். 2 கற்பனை இங்கே கொண்டு வந்துட்டாரா? எவ்வளோ அழகான போதனை பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு வேதத்தை வாசித்திருக்கீங்கன்னு தெரியல. ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது அவ்வளோ அழகாக இருக்குது. நான் பிதாவில் அன்பாயிருக்கிறது போல நீங்கள் என்பதில் அன்பாயிருங்கள். அன்பாயிருப்பில் என்றால் எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும்ட்டு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும். யாருக்கிட்ட அன்பாயிருக்கணும்? ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருக்கணும். மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் அந்த கற்பனை சொன்னார்ல, முதலாவது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் தேவனிடத்தில் அன்பு கூறு. இது முதலாவது பிரதான கற்பனை. அதற்கு ஒப்பனையாக இருக்க 2வது கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. முழு நியாயப்பிரமாணம் இதில் அடங்கி இருக்கிறது. ஆவியின் கனிகள் 9 அல்ல, ஆவின் கனி 1 தான். அந்த 1க்குள்ள மற்ற 8 இருக்கிறது. அன்பு இருந்தால் இரக்கம் இருக்கிறது, அன்பு இருந்தால் நற்குணம் இருக்கிறது, அன்பு இருந்தால் இச்சை அடக்கம் இருக்கிறது, அன்பு இருந்தால் சமாதானம் இருக்கிறது. எல்லாம் வந்துடுச்சுங்கல்ல. பவுல் கொஞ்சம் பிரித்து எழுதி வச்சிருக்காரு. நீங்கள் அன்புன்னு போட்டு உள்ள எழுதினா எல்லாமே அன்புக்குள்ளே இருக்கு. அன்பு இல்லைன்னா எல்லா வம்பும் இருக்கும். அங்கே பிரச்சனையே அங்கே தான். கடவுளுக்கும் தனக்கும் உள்ள அன்பை பற்றி பேசிட்டு, தனக்கும் நமக்கும் அவருக்கும் உள்ள அன்பை பற்றி பேசிட்டு இப்போ என்ன சொல்கிறாரு? உங்களுக்கும் உள்ள அன்பு, நீ உன்னை நேசிக்கிறது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால், ஒருவரில் ஒரு அன்பாயிருந்தால், அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் அன்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாக இருக்குது. இதுதான் அவருடைய பிரதான கற்பனை. கிறிஸ்தவமே இதில் தான் அடங்கி இருக்கிறது. இந்த அன்புன்றது ஒன்று எடுத்துட்டோம்னா கிறிஸ்தவமே இல்லை, அன்புன்றது ஒன்று எடுத்துட்டோம்னா வேதமே இல்லை, பைபிளே இல்லை. ஒருவன் தன் சிநேகிதற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லையே. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். ரொம்ப கிட்ட நெருக்கிட்டார். எவ்வளவு, அதாவது கடவுளுடைய அந்த ஏக்கம், அந்த விருப்பத்தை எல்லாம் நாம் அறிஞ்சிக்கணும். அந்த உணர்வுகள் இருக்குது தெரியுமா, உணர்வுகள்லாம் நமக்கு தெரியணும். அவர் பேசும்பொழுது இப்போ இந்த 3.5 ஆண்டு கால ஊழியங்களில் பேசும்பொழுது இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கோபப்பட்டார்னா கோபப்பட்டார், மனதுருகினார்னா மனதுருக்கம் இருந்தது. வேதனை அவருக்குள்ளே இருந்துச்சுன்னா ஏகப்பட்ட வேதனை இருந்தது. கடைசி எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார்ல, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து அணைப்பது போல எத்தனையோ முறை உங்களை கூட்டி சேர்த்து அணைக்க நான் மனதாயிருந்தேன், ஆனால் உங்களுக்கோ மனமில்லை. எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டார்.
இன்றைக்கு நம்மை பார்த்து அவர் கண்ணீர் விடக்கூடாது. அவர் நம்மை நேசிக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை அன்பாய் இருக்கிறார். நீங்கள் அன்பாய் இருக்கிறீர்களா? எப்படி அந்த அன்பை வெளிப்படுத்த முடியும்? உடைய கட்டளையின்படி வாழ்வது. உடைய கட்டளை என்ன சொல்லுகிறது? ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாய் இருங்கள், ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, நீங்க நேசிக்கப்படக்கூடாத ஆள் யாராவது இருக்காங்களா உங்களுக்கு? யோசித்து பாருங்க. இவெல்லாம் எனக்கு எதிரி அப்படின்னு நீங்க நினைச்ச எதிரியா இருப்பீங்கன்னா பரலோகம் போறது கொஞ்சம் கஷ்டம். தேவனுடைய ராஜ்யத்தில் நான் இருக்கேன்னு சொல்வது பொய் சொல்ற மாதிரி ஆயிடும். உங்கள் சத்துருக்களையும் சிநேகிப்பதுதான் தேவனுடைய அன்பு. நீங்கள் பொய்யாய் குற்றம் சாட்டப்படவில்லை என்றால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நீங்கள் செய்யாததை செய்தீர்கள் என்று சொன்னால் பாக்கியவான்கள். நீங்கள் செய்ததை செய்யவில்லை என்று சொல்வார்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கடவுளிடத்தில் அன்பு கூறுவது. இந்த அன்பை தான் மற்றவர்களிடத்தில் கூற முடியும். அப்போ தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருக்கும் என்றால் நமக்கு எதிரி ஒருவனும் இந்த உலகத்திலே இருக்க முடியாது, பிசாசை தவிர. அடுத்தவன் நம்ம கிட்ட பேசினாலும் கவலை இல்லை. நீங்கள் உங்கள் அன்பை பரிபாலித்துக் கொள்ளுங்கள். நீங்க பேசலன்னு விட்டுடுங்க. ஆனால் நீங்கள் விரோதமாய் இருக்க வேண்டாம். யார் மேலும் விரோதமாய் இருக்காதீங்க, யாரையும் குறை சொல்லாதீங்க. நம்மகிட்டே 1000 குறைகள் இருக்கதானே செய்யுது. குறையில்லாத மனுஷன் இந்த உலகத்தில் யாரா இருக்கானா? நாம் அடுத்தவளை குறை சொல்வோம் என்றால் அன்பு இல்லையே. நான் போன தடவை ஒரு விஷயம் சொன்னேன்ல, நமக்கு நல்லா பிடிச்சிருந்தா அவங்க தப்பே செஞ்சாலும் நமக்கு குறையா தெரியாது. உண்மைதானே அது? ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க, என்னதான் தப்பு பண்ணாலும் அது நமக்கு குறையே தெரியாது. நம்ம பிடிக்காதவனாக இருந்தால் அவன் நல்லது செஞ்சாலும் குறையாதான் தெரியும். இதுதான் மனிதனுடைய பார்வை. அந்த பார்வை நமக்கு வேண்டாம் என்பதுதான் வேதம் சொல்லுகிறது. 2 பார்வையாக நமக்கு இருக்கக்கூடாது, ஒரே பார்வை தான் இருக்கணும். ஒரே பார்வை தான் அது, கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்த பார்வை. ஒருவனும் நமக்கு எதிராளி அல்ல, எல்லாரும் நேசிக்கப்படக்கூடியவர்கள். காரணம், எல்லாரும் தெய்வ சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள். இதை ஏன் சொல்லிக்கிட்டு வர்றாருன்னா, அப்போஸ்தலர்கள் இது செய்யணும், அப்போஸ்தலர்கள் செய்து கடைபிடித்து மற்றவர்களுக்கு போதிக்கணும். அதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். நாம் யார் மேல் கட்டப்பட்டிருக்கோம்? கிறிஸ்துவுடைய உபதேசத்தில் தான் கட்டப்பட்டிருக்கோம். கிறிஸ்துவுடைய உபதேசம் நமக்கு எப்படி வந்தது? அப்போஸ்தலர்கள் கேட்டு அப்போஸ்தலர் தொடர்ந்து அதை சொல்லி அந்த வழியிலே சபை பெருகினது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் உபதேசம்னா தனி உபதேசம் கிடையாது. இயேசு என்ன போதித்தாரோ அப்போஸ்தலர் கடைபிடித்தார்கள். கடைபிடித்து அடுத்தவர்களுக்கு போதிச்சபடினாலே கிறிஸ்தவம் வளர்ந்தது. இன்னைக்கு கடைபிடிக்காத போதிக்கப்படுவதனாலே கிறிஸ்தவம் வளர்றதில்லை. நாம் அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போமானால் நமக்கும் அவருக்கும் உள்ள ஒரு சந்தோஷம் நிறைவாயிருக்கும். அந்த சந்தோஷம் நம்மள எப்படி இருக்கும் என்றால், நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறும்பொழுது. அல்லேலூயா. சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க, 14 வசனம் 15 வசனம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வில்லை என்றால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். 16 வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். 17 வசனம். நீங்கள் ஒருவரில் ஒரு அன்பாய் இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். ரொம்ப முக்கியமானது அன்பு தான், சாராம்சம்.
அன்பை பற்றி தான் பேசிட்டு வர்றாரு. அன்பு இருந்தால் கடவுளுக்கு நமக்கு உறவு இருக்கும். அன்பு இருக்கும் என்றால் எப்படி அதை வெளிப்படுத்துகிறோம்? கற்பனைகளை கை கொள்வது அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். கற்பனைகளை கை கொள்வோம் என்றால் நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாய் இருப்போம். நாம் அப்படி அன்பாய் இருப்போம் என்றால் நாம் கடவுளுக்கு சிநேகிதராய் இருப்போம். அவருக்கு சிநேகிதராய் இருப்பதினாலே அவர் எல்லாவற்றையும் நமக்கு அறிவித்திருக்கிறார். இந்த ஸ்லாக்கியம் நமக்கு எப்படி கிடைச்சது? இந்த பாக்கியம் எப்படி கிடைச்சதுன்னா, நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய நற்செயல்களால் நாம் ரட்சிக்கப்படவில்லை, அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் நல்லவர்களாக இருப்பதினாலே அவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, அவருக்கு விரோதமாகவும் அவருக்கு துரோகிகளாக இருந்த ஒரு காலகட்டத்திலே தான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு கிருபை நமக்கு கிடைச்சிருக்கிறதுனாலே என்ன சொல்லுகிறார்? இந்த கிருபையை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், நீங்கள் போய் கனிகளை கொடுங்கள். நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உடைய செயல்கள் கனி கொடுக்கிற செயல்களாக இருக்க வேண்டும். உடைய பார்வை கனி நிறைந்த பார்வையாக இருக்க வேண்டும். உடைய வார்த்தைகள் மற்றவர்களை உருவாக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும். சிலர்லாம் விசேஷ கிஃப்ட் வரம் பெற்றவர்கள் கிட்ட போய் பேசவே முடியாது. பேசினாலுமே குழப்பத்தை உண்டு பண்ணிடுவாங்க, என்ன நடக்கும்னே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சொன்னார், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கோ அவங்க போதகரை பார்க்கறதுக்கு போகிறதுக்கு போய் பேசிட்டு வர வேண்டியதானேன்னு சொன்னேன். அந்த மனுஷங்கிட்ட யார் போய் பேசுவான்னாரு. அவ்வளோதான். இப்படி எப்பா உங்கள் போதகராச்சே, நீங்கள் போய் பேசுறதுக்கு என்ன? போனாலுமே திட்டுறது தான் அவருடைய முதல் வேலை. நீ இதை பண்ணலை, அதை பண்ணலை, இதை செய்யலை, அதை செய்யலை, இதுதான் அவருடைய வேலையாக இருக்கு அப்படின்வார். நாம் யாரையும் குறை சொல்ல முடியாது, யாரையும் நாம் குறை சொல்ல முடியாது. பவுல் கலாத்தியருக்கு எழுதும் சொல்லார், முதலாவது உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் அடுத்தவருடைய குறை உங்களுக்கு தெரியாது, நல்லது தெரியும். அப்போ கனி கொடுக்க வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு கடவுளத்தில் நாம் அன்பாக இருக்கிறோம் அந்த அளவுக்கு அன்பை மக்களிடத்தில் செலுத்த வேண்டும். அதான் நம்முடைய செயல்களாய் மாறும். எபேசியர் 2:10 நாம் என்ன வாசிக்கிறோம்? நற்செயல்களை செய்யும்படிக்கு திரும்பவும் நாம் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டது நோக்கமே நற்செயல்களை செய்ய வேண்டும். நற்செயல்களை செய்வதற்கு அஸ்திபாரமாய் இருப்பது கடவுளுடைய அன்பு. அன்பு இல்லைன்னா நற்செயலே வராது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் உங்களை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நான் உண்மையாகவே ஆண்டவரிடத்தில் நான் அன்பாக இருக்கிறேனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தீர்மானம்லாம் எடுக்காதீங்க, தப்பான தீர்மானம். ஒவ்வொரு நாளும் தீர்மானம் எடுங்க. காலைல ஏஞ்சோனியும் ஆண்டவரே நான் ஒரு 4 பேருக்கு நான் நல்லது செய்யணும் அப்படின்னு தீர்மானம் எடுங்க. நான் இன்னைக்கு தீமை எதுவும் செய்யக்கூடாது, என் கையை பாதுகாப்பாக வச்சுக்கணும், என் கண்ணை பாதுகாப்பாக வச்சுக்கணும், என் காலை பாதுகாப்பாக வச்சுக்கணும், எல்லாத்துக்கும் மேலே என் வாய்க்கு ஒரு ஜீப்பை போட்டுக்கணும். எத்தனையோ பேர் என்னென்னமோ உபவாசம் இருக்கிறாங்க. வாயை திறக்க மாட்டேன்னு ஒரு நாள் உபவாசம் இருந்தால் ரொம்ப நல்ல உபவாசம் அது. கூட இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், அப்பா ஒரு நாள் வாய் மூடப்பட்டு இருக்குது அப்படின்றது. சிலர்லாம் வாயை திறந்தாலும் ஏன் திறக்கிறாங்கன்னு யோசிக்க வேண்டியதாக இருக்கும் பாருங்க. பவுல் அழகாக எபேசியருக்கு எழுதும்போது சொல்வார், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அப்புறம் நல்ல வார்த்தை உண்டு என்றால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக பேசணும். இல்லைன்னா என்ன பண்ண வாய? ஆமாம், குடும்பத்துலேயும் அதான் நடக்கணும். கெட்ட வார்த்தைன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? உங்கள் அம்மா உன்னை திட்டியிருக்காங்களா? என்ன திட்டுவாங்க? சில நேரங்களில் ரோட்டில் மேய்றதெல்லாம் வர வீட்டுக்கு கூப்பிட்டுக்கோ. வண்டி ஓட்டிட்டு வரமே டார்த்தி சொல்லிச்சு, ஒரு பன்னிக்குட்டி வாங்கி வளர்க்கலாமா அப்படின்ச்சு. ஏன்னா பூனையும் வளர்க்கக்கூடாது, நாயும் வளர்க்கக்கூடாது, பன்னி ஏன் பன்னிக்குட்டி வளர்க்கலான்னு அதோடைய ஐடியா அப்படிங்கிறவார். அது ரோட்டில் போய் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துடும், நைட்டுக்கு மாத்திரம் வந்துடும் வீட்டுக்கு.
கூப்பிட்றோம்ல, பண்ணி அப்படின்னு கூப்பிட்றோம்ல, குரங்க கூப்பிடுவோம், எருமானை கூப்பிடுவோம், கழுதையை கூப்பிடுவோம். மற்றவர்களை தரைக்குறைவாய் பேசக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகள் தான். நீ எல்லாம் உருப்படுவியா? இதை விட கெட்ட வார்த்தை எதுவுமே கிடையாது. கேட்குறல்ல, நீ எல்லாம் உருப்படுவியான்ட்டு. இந்த மாதிரி எத்தனை வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். நீ எதுக்கும் தகுதியே இல்லைன்னு சொல்லுவோம். என்ன தகுதியை பற்றி பேசுகிறோம்? கெட்ட வார்த்தை தான் இது. தரக்குறைவாய் மட்டுப்படுத்தி பேசக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகள் தான். நல்ல வார்த்தைகள் என்ன? உற்சாகப்படுத்துவது, என்கரேஜ் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போ இதுதான் நற்செயல்கள், இதுதான் கடவுளத்தில் அன்பு கூறுவது. நாம் கடவுளத்தில் அன்பு கூறுவோமானால் என்னை நானே எருமாடுலாம் திட்டிக்க முடியுமா? என்னை திட்டிக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்கணும், அடுத்தவனை போய் திட்டுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ ஒரு விஷயம், ஒரு உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் அடுத்தவர்களை என்ன சொல்லுகிறீர்களோ, முதலாவது நீங்கள் அப்படி இருப்பதினாலே நீங்கள் அடுத்தவர்களை சொல்வதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். நான் சொன்னது புரிஞ்சதா? என்ன புரிஞ்சது? அடுத்தவனை நீங்கள் பண்ணின்னு சொல்வீங்களா? நீங்கள் பண்ணியாக இருப்பதினாலே, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு குணத்தில் இருப்பதினாலே அடுத்தவனை சொல்வதற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் பன்றியாய் இருக்கிறீர்கள். இப்போ யோசிக்கணும். அடுத்தவனை திட்டும் போது முதலாவது நாம் அதில் இருக்கும். ஏசு அதை சொன்னார்ல, நீ மற்றவனை குற்றவாளியை தீர்க்கிற நீ முதலாவது நீ அதில் இருக்கிறபடினால் நீ அடுத்தவனை குற்றவாளி என்று தீர்க்கிறாய். முதலாவது நீ உன் குற்றத்திலிருந்து வெளிவர வழிபாரு, பிறகு அவனை குற்றவாளி என்று நீ தீர்க்கலாம். அதுதான் நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். உங்கள் செயல்கள் நல்ல செயல்களாக இருக்கட்டங்க. நம்முடைய வாழ்க்கை நிலையற்றது. நான் அடிக்கடிக்கு சொல்கிறது, இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கை நிலையற்றது. பொதுவாக சொல்லுவாங்கல்ல, இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போன்றோன்னு. கடவுளுடைய அன்பில் நல்லதை செய்யுங்கள், நற்செயலை செய்யுங்கள், இருக்கிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்மஸ்லாம் வந்துச்சுன்னா கொடுக்குறவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்காதீங்க. யாருக்கு ட்ரெஸ்ஸிலே ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்க, யாருக்கு ஒரு போர்வையிலே ஒரு போர்வை வாங்கி கொடுங்க, பக்கத்து வீட்டில் சமைக்கலையே ஒரு மூட்டை அரிசியை வாங்கி கொடுங்க. இதுதான் கடவுளுடைய அன்பு, இதுதான் நற்செயல்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுங்கள். அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? தன்னையே பலியாய் கொடுத்தார். ஒருவன் தன் சிநேகிதற்காக ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் வேறொரு அன்பு இல்லையே. நமக்காய் பலியாய் கொடுத்தாரு. அதை விட பெரிதான அன்பு என்ன? அப்போ கிறிஸ்தவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கணும்? தன்னையே பலியாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அன்பு இருக்கணும். அதை செய்ய முடியாது, செய்யறது கஷ்டம் இல்லை. அதுக்கு அடுத்தது உள்ள அதை செய்யவோமே. ஆனால் எத்தனையோ பேர் தங்களை பலியாய் கொடுத்து இருக்கிறார்கள். இன்னைக்கு ஆப்பிரிக்காலெல்லாம் நிறைய பேர் கொன்னுட்டு இருக்காங்க. கிறிஸ்தவெல்லாம் மறுதளிக்கலை. எங்களை என்ன பண்ணாலும் சரி, நாங்கள் கிறிஸ்துவை மறுதளிக்க மாட்டோம் என்று தங்கள் ஜீவனையே கொடுக்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய அன்பு அவ்வளோ பெரியது, நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு அவ்வளோ பெரியது. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளீர்கள் என்றால், நீங்கள் அவருடைய சிநேகிதராக இருப்பீர்கள் என்றால் அவருடைய எண்ணம் போல இருங்க. அவருக்கேற்றபடி நாம் வாழணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். சிஷ்யர்களை பார்த்து சொல்கிற வார்த்தை மாத்திரம் இல்லை, நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமே. ஒரு நிமிஷம் உங்கள் கண்களை மூடி உங்கள் வலது கரத்தை உங்கள் இறுதியில் வைத்து உங்களை பார்த்தே நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும். நான் உண்மையாகவே ஆண்டவரிடத்தில் அன்பாய் இருக்கிறேனா? அன்பாய் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், நான் அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்கிறேனா? மற்ற உள்ளத்திலே என் அன்பை நான் காட்ட முடிகிறதா? என்னுடைய செயல்கள் மற்றவர்களை காயப்படுத்துகிறதோ அல்லது மகிழ்ச்சி ஆக்குகிறதா? என்னுடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறதா
மற்றவர்களை மட்டப்படுத்துகிறதா, அல்லது கடவுளுடைய அன்பினால் என் வார்த்தைகள் இருக்கிறதா? சற்று ஆராய்ந்து பாருங்கள். எதிலிருந்து வெளியே வரணும். கர்த்தருடைய பந்தி நமக்கு இருக்கிறது. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற போகிறோம். அவனவன் தன்னைதான் சோதித்தறிந்து, இந்த சோதித்தறிதல் தான் மிக முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் சாதாரணமானவர்கள் இல்லை, கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த உணர்வு உங்களுக்குள்ளே ஆழமாய் இருக்கிறதா? அவரை வைத்துக்கொண்டு நாம் தீமை பேச முடியாது, தீமை செய்ய முடியாது, மற்றவர்களுக்கு விரோதமாய் நாம் இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும் மற்றவர்களுக்கு விரோதமாய்? நாம் விரோதமாய் அவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதுதான் நியாயப்பிரமாணம். நீ ஆண்டவரை நேசிப்பாய் என்று சொல்வாயானால் நீ மற்றவர்களை நேசித்தாக வேண்டும். நீ மற்றவர்களை நேசிப்பதே கடவுளை நேசிப்பது. Thank you, Lord. நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர் நீர். நன்றி ஆண்டவரே. நாங்கள் இன்னும் மாறணும், இன்னும் மாற வேண்டியவைகளை மாறணும். எங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் மாறணுமே, எங்கள் செயல்கள் மாறணும் ஆண்டவர். எங்கள் பார்வை மாறணும். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் மை துதிக்கிறோம். சரீரத்தோடு எங்களுக்கு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே. இரத்தத்தையே நீர் எங்களுக்கு ஐசந்தினீர். இந்த சரீரத்தை எங்களுக்கு கைப்பிற்கும்படி ஒப்பு கொடுத்தீரே. காருண்யம் தயவு எத்தனை பெரியதாண்டவரே. இன்னும் நாங்கள் பரிசுத்தம் அடை, இன்னும் நாங்கள் நீதியை செய்ய ஆவியானவர் எங்களுக்கு அந்த உணர்வை எங்களுக்கு ஆழமாய் தருவீராக. இந்த நாளிற்கு திருப்பந்திக்காய் நன்றி செலுத்துகிறோம். இது எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.